பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி, இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். யார் இந்த பிரசங்கி? சாலமோன் தான் இந்த பிரசங்கி. விசாரித்து கண்டுபிடித்தாராம் ஒவ்வொன்றா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும். ஞானத்தை விசாரித்து ஆராய்ந்து அறியணுமா? என்ன ஞானம் அது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முதலாவது, நம்மிடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? அதை முதலாவது ஆராய்ந்து அறியணுமா? அது மட்டும் இல்லை, நம்மிடத்துல முட்டாள்தனமான நடக்கைகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து அறியணுமா? அது மட்டும் இல்லை, புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியணும். புத்தி மயக்கத்தின் பைத்தியம் இன்னைக்கு நம்மிடத்துல செயல்படுகிற இந்த புத்தி அறிவு, அது நம்மை பைத்தியமாக்குகிறதை அறியணும். அறிவு நல்லதுதான், ஆனால் நம்மை பைத்தியமாக்குகிற அறிவு, அதை குறித்து நாம் விசாரிக்கணும், அறியணும். ஏன்னா இதெல்லாம் அவர் கடந்து வந்தார். அதனால தான் அவர் அந்த வசனத்தில் அப்படி சொல்கிறார். அப்போது நாம் அதை அறியணும், அதற்கு நாம் மனதை செலுத்தணும் அப்படின்னு இங்கே பிரசங்கி சொல்கிறாரு. ஒரு காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மையான விஷயம். ஏன்னா வேதத்திலேயே நிறையா விஷயங்களை ஆண்டவர் மறைத்து தான் வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் வேத வசனமே ஒரு மறைபொருளான ஒன்று. அதை யார் ஆராய்கிறாங்களோ, யார் அதை தேடுகிறார்களோ, அதை ஆராய்கிறார்களோ, அவர்களுக்கு அது மேன்மையை கொடுக்கும். அவர்கள் மேன்மை பெறுவார்கள். அந்த வேதத்தின் மறைபொருளை ஆராயும் போது. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும், சோதித்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லிகிட்ருக்கு. இது மட்டும் இல்லை, இதை நம்ம எப்படி நாடணுமா? வெள்ளியை போல நாடணுமா? ஒரு வெள்ளி காசுனா நம்ம எவ்வளோ ஒரு ஆர்வமாக நாடுவோம். ஏன்னா இன்றைக்கி வெள்ளி எவ்வளோ விற்குது அப்படின்னு சொல்லி நம்ம நாடுவோம். அது நமக்கு ஒரு வெள்ளி காசுனால நமக்கு என்ன பலன்? நிறைய பலன்கள் இருக்குது. அதனால் நம்ம வெள்ளி காசை நாடுவோம், தேடுவோம். அதே போல் ஒரு புதையலை நாடுவோம். புதையலினால் நமக்கு பலன் கிடைக்கும், நமக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி புதையலை நாடுவோம். அதை போன்று ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் மறைபொருளை நம்ம நாடணுமா? ஆமாம், இது உண்மையிலேயே புதையல் தான், இது உண்மையிலேயே வெள்ளி தான். வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, விலை மதிப்பற்ற ஒன்று, விலையேறப்பற்ற ஒன்று, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு மன்னா, மறைவான மன்னா. இது என்ன சொல்கிறது, அப்படி ஒரு புதையல். அதை ருசித்தவங்கள அது நல்லாவே அவங்களுக்கு அறிந்திருப்பாங்க. ருசித்தவங்களுக்கு அது நன்றாகவே தெரிந்திருக்கும். அதனால் அதெல்லாம் நாம் ஆராய்ந்து அறிய வேண்டிய காலகட்டங்களில் இருக்கிறோம். அடுத்தபடியாக உலக பிரகாரமாக பார்த்தோம் அப்படின்னா, கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய
கைகளும் உடைய ஸ்திரீயானவள். சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். யாரு சொல்றா? சாலமன் சொல்றாரு. ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு சொல்றாரு. 1000 மனையாட்டிகளை கொண்ட 1000 பெண்களை திருமணம் செய்த சாலமன் சொல்றாரு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்றாரு. அது என்னவா? சாவிலும் அதிக கசப்புள்ளதுன்னு நான் கண்டேன். சாவை விட மோசமானது. அது ஒரு கண்ணி, அது ஒரு வலை அப்படின்னு சாலமன் சொல்றாரு. இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சிங்க இதை உணர்ந்து செயல்படணும். அது ஒரு கண்ணி, அது ஒரு வலை. அதை தான் இந்த வசனத்தில் சொல்றாரு, நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் காரியத்தை அறியும்படி அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தான் காரியம். கண்ணி, அது ஸ்திரீயானவள் கண்ணி, அவ ஒரு வலை. சாவை விட மோசமான ஒரு விஷயம் அவள்கிட்ட இருக்கு. அதனால நீ எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, திருமணமான ஆணும் பெண்ணும் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு நிறையா கேவலமான வாழ்க்கை வாழ்கிற சூழல் இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. ரொம்ப கொடூரமாக நடந்துட்டுருக்கு. அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி நாம் காரியத்தை அறியறதற்கு விசாரணை பண்ணி அறிந்து கொள்ளணும். அந்த விசாரணை யாருக்கிட்ட பண்ணணும் அப்படின்னா, அது இயேசுக்கிட்ட பண்ணணும். இயேசுக்கிட்ட எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறது, விண்ணப்பம் பண்ணுறது ஓகே. அதே நேரத்தில் அவரை வார்த்தையாக இருக்கிற இந்த வேத வசனத்தில் நாம் காரியத்தை விசாரணை பண்ணணும். இந்த வேத வசனம் நமக்கு சரியானதை சொல்லி கொடுக்கும். அதுதான் இங்கே சாலமன் சொல்லிட்டு இருக்கிறார். அதனால் நாமும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து விசாரணை செய்து அதன்படி நடக்கும்போது நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கிக்கொள்ளாமல் நம்ம நிம்மதியாக வாழ முடியும், சமாதானமாக வாழ முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.